ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 51:22. எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பது இல்லை. கர்த்தர் தருகிற வார்த்தை, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். இது ஒரு பெரிய கிருபையின் வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய சரித்திர பின்னணியை பார்க்க வேண்டுமானால், யூத ஜனங்கள் ஆமென் தேவ கோபத்துக்குள்ளாகிறாங்க. தேவன் எவ்வளவோ வான் பண்றாரு, எச்சரிக்கிறாரு. ஆனாலும் அதை கேட்க மாட்டோம் என்று இருதயத்தை கல்லாக்கி வைரமாக்கி கொண்டு கடினமாக்கி கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை துணிந்து நடப்பித்து கடைசியில் தேவ கோபத்துக்குள்ளாகி தேவ நியாய தீர்ப்பு அவங்க மேலே விழுது. தேவ தண்டனை. இந்த தண்டனைக்கு உட்பட்டதின் அடையாளமாக இவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறார்கள். மிகவும் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். 137வது சங்கீதத்தில் அதை பார்க்க முடியும். நாங்கள் எங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அலரி செடி மேலே தூக்கி வச்சுட்டு அந்த நதியண்டை உட்காந்து என்ன பண்ணோம் தெரியுமா? அழுதோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருந்தாலும் இஸ்ரவேல் அவருடைய பிள்ளை. அவங்களுக்கு இருந்த நெருக்கத்து நிமித்தம், அவங்களுக்கு இருந்த போராட்டத்து நிமித்தம், அவங்களுக்கு இருந்த சோதனை நிமித்தம் அவங்க ரொம்ப உடைஞ்சி வேதனையில் இருப்பதை பார்த்து அவரால் தாங்க முடியாம கர்த்தர் வார்த்தையை சொல்றாரு. எந்த காரியத்தினால நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயோ அதை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தத்தளிப்பு அப்படிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சீஷர்கள் இயேசு இல்லாம கடல்ல போவாங்க. இந்த நடுக்கடல்ல வந்ததும் அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாம எதுவுமே பண்ண முடியாம இந்த நடுக்கடல்ல இருந்து அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருப்பாங்க பாருங்க. இதுதான் தத்தளிப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு உள்வாங்கிறதுக்காக நடுக்கடல்ல வந்தாச்சு. இப்போ முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. இவங்களுக்கு போட்டு ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஆனா முடியல. ஹல்லேலூயா. இதுதான் தத்தளிப்பு. இவங்களுக்கு படகு செலுத்த தெரியாம கிடையாது, ஆனா முடியல. அவங்க தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க, தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்வதென்று தெரியாது. பயத்தினால் நடுங்குகிற நிலை, மன அமைதி இழந்த நிலை, சோர்ந்து போகிற நிலை, தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு அப்படின்னு இருக்கும். ரொம்ப வருத்தம் வந்துடும், சோர்வு வந்துடும். ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. இதுக்கு மேல காற்று அடித்துக்கொண்டே இருக்கிறது. ஆமென். இந்த சூழ்நிலை ரொம்ப தூரம் நம்முடைய வாழ்க்கையில பயணித்து வந்தது போல நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா கரை அடைய நம்ம எவ்வளவு தூரம் வந்தோமோ அவ்வளவு தூரம் இன்னும் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கும் போது, ஆண்டவரே இது உங்களுக்கே ஒரு நியாயமா தெரியலையா ஆண்டவரே? சில நேரத்தில் நம்ம சிறுமைப்படுகிறது, நம்ம சோர்ந்து போகிறது. இப்படிப்பட்ட தருணங்கள் வரும்போது நம்ம அறியாம நமக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், நீக்கி போடுகிறேன். இந்த வசனத்தை எப்படி படிக்கணும்னா, நாம எப்படி கையை வச்சிடணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் எந்த நிலையில இருக்கிறேன்னு உங்களுக்கு தான் தெரியும். இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீங்க என் கையிலேருந்து நீக்கிட்டீங்கன்னா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல். இன்னைக்கு அநேகருக்கு இதை செய்ய முடியல, இன்னைக்கு அநேகருக்கு இதை செய்ய முடியல. ஏன்? கையில வேற பாத்திரம் இருக்கு. மைக் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கையில வேற பாத்திரம் இருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம, ஆனா ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்ள முடியலையே. நீதிமான்களுடைய கூடாரத்தில் கேட்கப்படுகிற ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இல்லையே. குடும்பமா தான் ஆராதிக்கிறோம், ஆனா ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இல்லை. ஏன்? கையில வேற பாத்திரம் இருக்கிறது. இந்த கால வேளையில ஆவியானவர் இந்த வார்த்தை தருகிறது. இதுவரை இருந்துச்சு, இனி இருக்காது. நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? பாத்திரம் மாற போகுது. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பாத்திரம் மாற போகுது. ஆமே. ஹல்லேலூயா. பாத்திரம் மாற போகுது. ஹல்லேலூயா. ஆமே. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. இந்த ஏசாயா 51வது அதிகாரத்திலிருந்து 3 காரியங்களை சொல்லுகிறேன். 1, தத்தளிப்பின் பாத்திரம் நம் கையில் இருப்பதற்கான அடையாளம். 2, தத்தளிப்பின் பாத்திரத்தை நம் கையிலிருந்து நீக்கும் போது உண்டாகிற காரியங்கள். 3, ஆமே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். இப்படி 3 நிலைகளை வேகமாக சொல்லுகிறேன். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் மானிட்டர் வேணும், டைப் பண்ணிக்கோங்க. இந்த தத்தளிப்பின் பாத்திரம் என் கையில் இருக்குதா அப்படிங்கிறத நான் எப்படி புரிந்து கொள்ள? ஆமே. 1, நம்மளால எழும்ப முடியாது, ஒரு நிலையை விட்டு எழும்ப முடியாது. இந்த 17வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறது அதுதான். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில்லு, தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எழும்ப முடியாது, எழும்ப முடியாது. ஆமென். தத்தளிப்பின் பாத்திரம் ஒரு லெவலுக்கு மேல அவன் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். என் கையில் இந்த தத்தளிப்பின் பாத்திரம் இருக்கிறதா? நல்ல மலையாளத்தில் சொல்லுவாங்க, பச்சை பிடிச்சி இப்பதான் வந்துச்சு அப்படிம்பாங்க. பச்சை பிடிச்சுன்னா என்ன தெரியுமா? ஒரு செடி வச்சு அதில் அப்படியே அதை எல்லை துளிக்க ஆரம்பிக்கும் தெரியுமா? அப்படியே வரும்போது பரவாயில்ல, அது வளர ஆரம்பிச்சு நினைச்சு அடுத்த நாள் பார்த்தா பட்டு போயிருக்கும். ஆமென். இப்பதான் கொஞ்சம் பச்சை பிடிச்சி வந்த மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நேரத்தில் அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆண்டவரே, நம்ம லைஃப்பை பார்க்கணும். ஒரு நிலையை விட்டு ஏன் எழும்ப முடியல, ஏன் வளர முடியல? யோசேப்பை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படம். ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு சுவர் இருந்தால் அதுதான் நம்ம டெட் எண்டா இருக்கும். அதுக்கு மேலே முடிஞ்சு யாராவது ஒரு சுவர் கட்டிட்டாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, அவ்வளோதான். 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஜெபம் அவ்வளோதான், அதுக்கு மேலே எழுத முடியாது. அதே சங்கீத பகுதி தான், அதுக்கு மேலே முடியாது. ஏன்னா அடுத்த லெவல் போகலான்னா யாராவது வந்து சுவரை கட்டிடுவாங்க. சுவரை கட்டினாலே முடிஞ்சு, சுவரை கட்ட நான் சுவர்னு சொன்னாலே முடிஞ்சு. லைஃப்ல எழும்ப முடியல. இந்த 1ஆம் தேதி காலை வேளையில இதை வந்து ஒரு செய்தியா கேட்கறதுக்கு மேல ஆண்டவர் என்னை எழும்ப வைக்கிறதுக்காக, இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நான் எழும்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தத்தளிப்பின் பாத்திரம், நீங்க விசுவாசத்தோடு அதை பாருங்கள். உங்க கையில் இருந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் நீக்கிட்டார்னா ஹல்லேலூயா, எழும்ப முடியும். என்னை எழும்ப பண்ணும். ஆமென். நான் எழும்புவேன். எழும்ப பண்ணுகிற கர்த்தர், எழும்ப பண்ணுகிற கர்த்தர். ஆமென். தத்தளிப்பின் பாத்திரம் கையில் இருந்தா எழும்ப முடியாது. அன்னாள் கையில் ஒரு தத்தளிப்பின் பாத்திரம் இருந்தது. அவள் விசனப்படும்படிக்கு பெரினாள் அவளை பேசிட்டே இருப்பா. அதாவது எல்கானாவின் சிநேகம் இருந்த பிறகும் இந்த தத்தளிப்பின் பாத்திரம் அவள் கையில் இருந்ததுனால அவளால் சிநேகத்தை அனுபவிக்க முடியல, எல்கானா கொடுத்த நன்மையை அனுபவிக்க முடியல. அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று பைபிள் இருக்கு. எல்கானா நிறைய வெரைட்டியாக வாங்கி போடுவார். தத்தளிப்பின் பாத்திரம், அதாவது தத்தளிப்பின் பாத்திரத்தை சுமக்கிறவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நான் உனக்கு ஏதாவது செய்யலையா, இதை செய்யலையா, எனக்கு நிறைய குடும்பத்தில் தான் அது பண்ணலையா, உனக்கு நான் என்ன பண்ணலை அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, கையில் என்ன இருக்குது தெரியுமா? தத்தளிப்பின் பாத்திரம் இருக்கிறது. அதை வச்சுட்டு இருக்கும்போது அது நீங்கிறது வரை அவள் புரிந்து கொண்டாள், இது நீக்குகிறவர் ஒரே ஒருவர். சமூகத்தில் ஓடி போய் அழுதான். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அதன் பிறகு அவள், அதன் அர்த்தம் என்ன? அந்த பாத்திரத்தை நீக்கிட்டார். எவ்வளவு நாளா இருந்த துக்கம் அவர் அப்படி எடுத்ததும் அந்த துக்கம் போயிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கால் ஒரு முள்ளு குத்திச்சு, அது எடுக்கிறது வரை எடுத்ததுக்கு அப்புறம் முடிஞ்சு. சில காரியங்கள் அது நீக்கினதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிரும். ஆமே. எழும்ப முடியல. லைஃப்ல எவ்வளவோ முயற்சிக்கிறோம், காலையிலேருந்து இரவு வரை பிரயாசப்படுகிறோம், தூக்கத்தை விடுறோம், சாப்பாடை விடுறோம், என்னெல்லாமோ பண்ணி பார்க்கிறோம். என் கையில் என்ன பாத்திரம் இருக்கிறது? நான் எழும்ப முடியலையே ஆண்டவரே. நான் இந்த வார்த்தை எனக்கு என்ன விசுவாசிக்கிறேன். நீர் என்னையும் என் குடும்பத்தையும் எழும்ப பண்ண ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்காக அனுப்பி இருக்கிறேன். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிட்டு. இந்த தத்தளிப்பின் பாத்திரம் கையில் இருப்பதற்கான அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? இடைவிடாத பயம். அந்த 51:13 பாருங்கள். ஆமென். இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? நைட்டுனா பயம், காலையில் ஒரு பயம். அதாவது அந்த அந்த இருதயத்தில் ஒரு அங்கலாய்ப்பு இருந்துட்டே இருக்கும். ஆமே. அது என்ன ஆயிரும் அப்படின்னா, ஆமே, எனக்கும் புருஷனுக்கு இடையில சண்டை வந்துருமோ, எனக்கும் பெற்றோருக்கு இடையில சண்டை வந்துருமோ, எனக்கும் மாமனார் மாமியார் கடையில் சண்டை வந்துருமோ, எனக்கும் சகோதரனுக்கு இடையில சகோதரி கடையில் சண்டை வந்துருமோ, ஐயோ சிலர் கூட நல்லா பழகிட்டு இருக்கோம், நல்லா பழகிட்டு இருக்கிறோம், நாளைக்கு நமக்குள்ள சண்டை வந்துருமோ, ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஒரு அங்க தத்தளிப்பு. சத்துருக்கள் சூழ்ந்திருந்த போதும் தாவீது சொல்லுகிறார், நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஏன்னா அவன் கையில் என்ன இல்லை தெரியுமா? தத்தளிப்பின் பாத்திரம் இல்லை. ஆமே. நாளை குறித்த பயம், மனுஷர்களை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த குழப்பம், ஒரு அமைதியின்மை, ஒரு சமாதானமே இருக்காது மனசுல, நிம்மதி சமாதானமே இருக்காது. புரிஞ்சுக்கோங்க, கையில பாத்திரம் வேற இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, தத்தளிப்பின் பாத்திரம் உனக்குரிய பாத்திரம் அல்ல, ரட்சிப்பின் பாத்திரமே உனக்குரிய பாத்திரம். ஆமென். மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா, பிரச்சனை மேல பிரச்சனை. ஹல்லேலூயா. பிரச்சனை இல்ல, பிரச்சனை மேல இந்த பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாம யாருக்கு இருக்கு? ஆமென். பிரச்சனை இப்ப பாருங்க, விருந்துல நல்ல சாப்பாடு இருக்கும், சாப்பாடு தீந்துட்டுனா பிரச்சனை. எல்லாமே இப்படிதான், நல்லா இருக்கும். பிரச்சனை இல்லாமல் யாரும் கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனை மேலே பிரச்சனை. ஒன்று முடிஞ்சா அடுத்து, அடுத்து முடிஞ்சா அடுத்து. ஹல்லேலூயா. கடந்த நாளில் ஒரு யாரோ ஒருத்தங்க அவங்க குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சனை, ஒரு வாய்ஸ் நோட் போட்டாங்க. அது இப்படி, நாங்கள் என்னத்தை பண்ணோன்னு தெரியல, அடி மேலே அடி விழுந்துட்டே இருக்கு, பிரச்சனை மேலே பிரச்சனை. சரி, அது நம்மளை வந்து ஒரு மந்தமாக்கிறோம், நம்மளால் கிரகிக்கவே முடியாது, ஏன் எதனாலன்னே புரியாது. இது 51வது அதிகாரம் 19வது வசனம். இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது, பாழ்கடிப்பு, சங்காரம், பஞ்சம், பட்டயம் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்?
அப்போ ஒரு காரியம் தெளிவா இருக்குல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைனா நமக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறதுக்கு 2-3 பேர் இருப்பாங்க. ஆனா ஒருத்தனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு வைங்களேன், யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்ய யாரும் கிடையாது. இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்த அடுத்தடுத்து துக்கமான செய்தியை கேட்ட ஒரு நபர் பைபிள்ல உண்டு. யார் சொல்லுங்க? கரெக்டா சொன்னீங்க. யாரை கொண்டு ஆறுதல் செய்ய முடியும்? ஆறுதல் சொல்றதுக்கு 4 பேர் வந்தா பாருங்க. அவன் வராம இருந்திருந்தா யோபு இன்னும் கொண்டாடப்பட்டிருப்பார். அவன் யாரை கொண்டு ஆறுதல் செய்யல முடியாது. வந்து தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கணும். நான் சொன்ன அன்னாள் வாழ்க்கையாகட்டும், யோபு வாழ்க்கையாகட்டும், எங்க வாழ்க்கையில ஒரு நிலை வந்த போது கர்த்தர் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கினார். அன்னாள் தேவ சமூகத்தில் போய் அழுதா, யோபு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தர் சொன்னதை கேட்டான். ஹல்லேலூயா. 4வது கை கொடுக்க ஒருவரும் இல்லாத நிலை. 18வது வசனம், அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. கை கொடுக்க உதவியா நிக்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொன்றும் சொல்லும் போதும் ஆமென் ஒவ்வொரு காரியம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆமென். சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரன் வேதனையோடு, எல்லா உறவுகளும் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, சகோதரர் இருக்கிறாங்க. ஆனா எங்களை மட்டும் தனியாவே வச்சிருக்கிறாங்க. என்னன்னே புரியலண்ணே அப்படி சொல்லி ஒரு தம்பி அழுறான். ஆமாம், நாங்கள் கஷ்டப்படும் போது எங்களை கை கொடுக்கவோ கைப்பிடித்து தூக்கவோ. பல நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேகர் கடந்து போவது உண்டு. இப்படிப்பட்ட நிலைமை வரும்போது நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களிடத்தில் இவங்க எனக்கு கை கொடுக்கல, இவங்க கை கொடுக்கல, இப்படி நீ சொல்லுவதை விட்டு அப்பா இந்த பாத்திரத்தை மாத்துங்கப்பா. தாவீது சொல்லுவார் அல்லவா, என் வலதுபுறத்தை கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. ஆமே, கை கொடுக்க ஒருவரும் இல்லை. 5வது, இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நம்ம கையில் இருக்கிறது நிமித்தம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, உடன் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை. 20வது வசனம், உன் குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள், அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமானை போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டிதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். எருசலேமே, உன் கையில் இந்த தத்தளிப்பின் பாத்திரம் இருக்கிறது நிமித்தம் உன் குடும்பத்துக்கு பிரச்சனை, உன் பிள்ளைகளுக்கு பிரச்சனை. ஆமே, ஹல்லேலூயா. யோபுக்கு சோதனை, யோபுக்கு பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? யோபுவின் குடும்பம். தத்தளிப்பின் பாத்திரம் என் கையில் இருக்கிறது வரைக்கும் என்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் பிரச்சனை, என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் பிரச்சனை. இந்த காலை வேளையில் ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொண்டு, ஆமென், இந்த ஜூன் மாதம் 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலை நேரத்தில் ஆவியானவர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறார் என்றால் அவர் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உங்க லைஃப்ல செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிறைய 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 நீ அழுதிருக்கிறாய், நிறைய அங்கலாய்த்திருக்கிறாய். எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு சொல்யூஷனோட தான் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா காரியத்திலும் ஒரு அழுத்தம், ஒரு அழுத்தம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். அதாவது பிள்ளைங்களுக்காவது ஒரு மாசம் லீவாவது கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் லீவா. ஆமென். சில கேட்பாங்க, பஸ் இந்த வாரம் ஃப்ரீயா அப்படின்னா. ஆமென். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை வந்து அப்படி போயிட்டே இருக்கும். அதாவது சில நேரத்தில் நம்மளை அறியாமலே சோறு வந்துடும். நம்ம எலியாவுக்காவது ஒரு சூற செடி நம்ம தெருவுக்கு தெருவு நாட்டி வச்சிருக்கோம், மரம் வளர்ப்போம். ஆமென். ஆமென். ஆண்டவரே, இந்த கையில் இருக்க வேண்டிய பாத்திரம் வேற, ஆனால் ஏதோ பாத்திரம் இருக்கு. ஏன் இந்த பாத்திரம் வந்துச்சு? நீ ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுக்கல, நாம கொஞ்சம் விட்டுட்டல. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று, இவர்கள் என் துதியை, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடல. இந்த ஜனங்க நாங்கள் எருசலேமை நினைச்சு அழுதோம், அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நினைச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்ல, நான் எடுத்துருவேன்னா உன் கையில் இருந்து. நீங்க எனக்கு இந்த வசனத்தை வச்சு வீட்டில் போய் இப்படி நின்றுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு துதிக்கணும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை க்ளோரி, ரட்சிப்பின் அவ்வளவுதான். இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீக்கப்பட அந்நாளை போல தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுங்க. இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியில் இருக்கும்போது கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுவார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். அவ்வளவுதான், நெஞ்சே வெடிக்கும் மாதிரி இருந்துச்சு. ஓன்னு அழ ஆரம்பிப்பார். ஆண்டவர் வந்து அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்துவார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே, ஏசாயா 38வது அதிகாரத்தில் 19வது வசனம், நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை
வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தார். ஆமென். கர்த்தர் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த தத்தளிப்பின் பாத்திரம் என் கையிலிருந்து நீக்கிருங்கப்பா, என் ஜீவனாள் எல்லாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு. இவர் எழுதி வச்சாரு, ஆனா செய்யல. எசேக்கியா எழுதி வைத்தான், ஆனா என்ன செய்யல. தேவன் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாக 2 நாளாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானார். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. தத்தளிப்பின் பாத்திரம் கையில் இருக்குது. இது நீங்கிறதுக்கு, இதை சொல்லிட்டு தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கும் போது உண்டாகிற சில ஆசீர்வாதங்களை குயிக்கா சொல்லி ஜெபிக்கிறேன். நீங்கிறதுக்கு நமக்கு முதல்ல தேவை தாழ்த்தணும். தேவ சமூகத்தில் அழணும். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோடு விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம். அதனால தானே தாவீது ஜெபிப்பார். தாவீது வாழ்க்கையில ஒரு கட்டத்தில் தத்தளிப்பின் பாத்திரம் வரும்போது, ஆண்டவரே நான் உமது நாமத்தை துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். ஒரு கேள்வி உங்க முன்பாக வைக்கிறேன். அந்த அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ குறைய ஆரம்பித்த போது இந்த பாத்திரம் நம்ம அறியாம நம்ம கையில வந்துட்டு, ஆமா, இன்னைக்கு ஒரு அங்கலாய் தத்தளிப்பு, பிரச்சனை மேல பிரச்சனை, யாரும் கை கொடுக்க இல்லை. ஆமே, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தேவ சமூகத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிற செய்தி, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆமே, எங்கே மாற வேண்டி இருக்கிறது. ஆமே, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய். உன் அடையாளத்தையே மறந்திருக்கிற, நீ இதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற என்பதையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யாக்கோபு கொழுத்து போய் உதைத்தான் இருக்கு. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன தேடின எசேக்கியாவே, நடந்த பிறகு மனமேட்டிமை ஆனாய. இதனால என்னுடைய கோபம் இறங்கினது. அவன் கோபம் அது தத்தளிப்பாய் மாறாதிருக்க தாழ்த்திட்டான், தன்னை தாழ்த்தினான். தேவ சமூகத்திலே தாழ்மைப்படுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. இந்த நாட்களில் என்ன தேவை? கர்த்தர் சமூகத்திலே தாழ்த்துறது. கர்த்தர் சமூகத்திலே தாழ்த்துறதுன்னா என்ன தெரியுமா? நம்முடைய நீதியை சொல்லாம இருக்கிறது. நம்ம எல்லாம் அந்த எலியா மாதிரி, எலியா நம்மை போல எலியா பாருங்க. எனக்கு அந்த 3 வாரம் அதை பேசிட்டு இருந்தனால போன வாரம் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன அப்படின்னா, சூரிய செடிக்கு கீழே படுத்து இருக்கும்போது எலியா சொன்ன வார்த்தை என்ன சொல்லுங்க? கரெக்டாக சொல்லுங்க. ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல. ஆண்டவர் கிருபைக்கு அவனை அந்த ஏசபேல் இப்படியிலிருந்து காப்பாத்தினாரா? காப்பாற்றி முடிச்சு பர்வதத்தில் கொண்டு விட்டது. நம்மளால என்ன சொல்றாரு தெரியுமா? நான் பக்தி வைராக்கி மறந்தேன், நான் இப்படி இருந்தேன். ஏன் இந்த சூரிய செடி கீழே சொல்லலை? அங்கே பிரச்சனை வேற. அங்கே சொல்றது கூட ஏசபேல் கிடைச்சிருவாங்க. ஆமே, நம்ம சூரிய செடி கீழே நல்லா இருக்கிறோம். கர்த்தருடைய பருவத்தில் நான் ஜோம் பண்ணி நீ என்ன ஜோம் பண்ண? உன் ஜபத்தை ரெக்கார்ட் பண்ணி காட்டுவா வேண்டாம். ஆமே, அல்லையா? ஆமே, சூரிய செடி கீழே இருக்கும்போது என்ன சொன்ன? என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல. அப்படியே பருவத்தில் கொண்டு விட்டவன் நான் எவ்வளோ பக்தி வைராக்கியம் இருந்தேன் தெரியுமா? பேசாத. நீ கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்ன? நம்ம பல நேரத்தில் அப்படிதான் தாழ்த்துறது என்பது என்ன தெரியுமா? என் நீதியை சொல்லாமல் இருக்கிறது. நம்ம அழுதுட்டே சொல்லுவோம். ஏன்னா அழுதா என்ன அடையாளமா? தாழ்மை அடையாளம். நம்ம பரிசீலனை மாதிரி தினவட்டாலும் சொல்ல மாட்டோம். அழுதுட்டு எப்படி இருந்தேன் தெரியுமா? அவன் என்ன சொல்லுவான்? நான் நமக்கு முன்பாக நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். சரி, ஏன் நீதி எனக்கு சொல்லாமல் இருக்கிறது? எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. பவுல் குறைந்த சபை நிர்பந்தத்தின் பேரில் சொல்லிடுவார், நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டம் சொல்லிட்டு புத்தியை நம்ம பேசிட்டேன், என்ன பேச வச்சுட்டீங்க அப்படிம்பார். தாழ்மை தாழ்த்துறதுன்னா என் நீதியை நான் சொல்லக்கூடாது, அவரை தான் நீதியாக சொல்லணும். எவ்வளோ ஜோம் பண்ணி பார்த்தாச்சு, எப்படியோ இது பண்ணி பார்த்தாச்சு. அதன் அர்த்தம் என்ன? நான் கரெக்டாக இருக்கிறேன், அவர் தான். நான் ஜோம் பண்ணி பார்த்தாச்சு, எனக்கு பதில் வரலன்னு அதன் அர்த்தம் என்ன? என் ஜபம் கரெக்டாக போயிட்டு என் ஜபத்தை யாருக்கும் தடுக்க முடியல, அவர் பதில தான் சத்துரு என்ன பண்ணிட்டு இருக்கான்? தடுத்துட்டு இருக்கான். ஆமே, இல்லை. தாவீது சொல்லுவார் பாருங்க, ஆண்டவரே என் ஜபத்து நான் கரெக்டாக இல்லை, ஆண்டவரே என்னால் ஒழுங்காக ஜோம் பண்ண முடியல. எதை வச்சு சொல்றீங்க தாவீது? என் விண்ணப்பம் என் மடியிலே திரும்ப வந்தது. அதன் அர்த்தம் என்ன? போய் ரீச்சே ஆகலையே. தன்னை தாழ்த்துக்கிறான். தாழ்த்துங்க. கர்த்தர் தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்க கையிலிருந்து நீக்கி போடுவா. தத்தளிப்பின் பாத்திரம் நீக்கப்படும் போது உண்டாகிற ஆமே 3 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று அநேக காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். தவிப்புக்கு, கண்ணீருக்கு, தண்டனைக்கு, சிறுமைக்கு, நஷ்டத்திற்கு. அந்த 22வது வசனத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பது இல்லை. அநேக காரியங்களுக்கு ஆமென். இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நம்முடைய கையிலிருந்து கர்த்தர் நீக்கும் போது ஆமென், இதுவரை சந்தித்து வேதனைப்பட்டு துக்கப்பட்ட அநேக காரியங்களுக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால் அநேக வேதனையான காரியங்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி. 2வது
இரண்டாவது, தத்தளிப்பின் பாத்திரம் கையிலிருந்து நீக்கப்படும் போது உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும். ஆமென். அதோட 23வது வசனத்தை பாருங்கள். 22 சொல்றார், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். 23, உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. ஒருத்தன் தத்தளிப்பின், அதான் சங்கீதம் 66 நினைக்கிறேன், அதுல தாவீது சொல்லுவார் அல்லவா, மனுஷரை எங்கள் தலையின் மேல். ஆமே, நம்ம தவறு எங்கே கீழே விழுந்துட்டோம் வைங்களேன், மிதின்னு மிதிச்சுடுவாங்க. இதான் உலகம். ஒரு சின்ன காரியம் நம்மளை பத்தி ஒரு 4 பேருக்கு தெரிய வந்துட்டு அவ்வளவுதான், கீழே இருக்க ஒருத்தங்க ஏசப்பா அவ்வளவுதான். ஆமே, மிதின்னு போட்டு மிதிச்சிருவாங்க. எவனை தெரியுமா, அவளை தெரியுமா, அப்படி இப்படி மீதி. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமானால தத்தளித்தவன் யார் தெரியுமா? மொர்தெகாய். ஆண்டவர் அப்படியே பாத்திரத்தை மாத்துறார். நாம தத்தளிக்கிறது பிரச்சனை இல்லை, நம்மளால இன்னொருத்தங்க என்ன செய்யக்கூடாது, தத்தளிச்சுட்டு இருக்கு. நம்மளால இன்னொருத்தங்க இந்த தத்தளிப்புக்குள்ள இருக்கிறாங்கன்னா பாத்திரம் மாறும். இனி ஆமேன் வராது. ஆமென். பைபிள் சொல்லுகிறது, எஸ்தர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல, பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரத்து போனான். ஆமென். அப்படியே மாறுது. உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும். 3வது, எழும்ப முடியாத நிலையில் இருந்தெல்லாம் எழும்ப முடியும். 14வது வசனத்தை பாருங்கள். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவு படுவதோ இல்லை. சத்தமா ஆமென் சொல்லுவோமா? தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கட்டும்.